இப்போ வந்து பார்க்குறீங்களே பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்காங்க. இப்போது ட்ரெஸ்ஸிங்லாம் பற்றி சொல்கிறாங்க சில பேர், நீங்கள் இப்படி ட்ரெஸ்ஸு போடுறதுனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆம்பளைங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். கரெக்டாக வராங்க. பொம்பளைங்க தான் ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணி வருதுங்க. அப்போ நீங்கள் வந்து பொண்ணுங்கனால தான் வந்து ஆமாம், பொண்ணுங்களால தான் ஆம்பளை பசங்களே கெட்டு போகிறாங்க. இல்லைன்னா அவங்க அப்படியே நல்லா தக்காளி சட்னி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்களா? ஆம்பளைங்க எல்லாமே நல்லா தான், அதனால தான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வருதுங்க. பொம்பளை பசங்க என்ன செய்யுதுங்க, அங்கங்கே கீச்சு விட்டுக்கின்னு பாதி ட்ரெஸ்ஸை காட்டிக்கின்னு வயிற்றை காட்டிக்கின்னு இடுப்பை காட்டிக்கின்னு எல்லாமே வருதுங்க. அழகா ரசிச்சுக்கோ, நீ போட்டு ரசி உணவான சொல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோ. இடம் பொருள் ஏவல் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க. சுடிதார் போட்டுக்கோ, சாரி போட்டுக்கோ, அது உன்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிற, அது வேற. நீ போட வேண்டிய வயசுல போட்டு அழகு பாத்துரு எல்லாமே. அதுக்குன்னு ரொம்ப ஓப்பனா போட்டு வந்து நீ பாண்டு பொண்ணு வச்சுக்க, இந்த பீச்ல முக்கா வச்சு பேரு பாக்குறதுக்கு நீ உட்காந்துக்கிறோம். ஐஸ்கிரீம் விற்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்களை எல்லாம் ஒரு பேமானி எப்படி முறைச்சு பாத்துனுக்குறான் பாத்தியா? குழந்தைல 5 வயசுல போற ட்ரெஸ் போய் நீ 20 வயசுல போட்டு வந்தா எல்லாம் தான் பாப்பாங்க. தேவையில்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. அப்புறம் போட்டுட்டு எதுக்கு அதை நீ இழுத்து புடிச்சிட்டு வர? காத்தடிது ரைட்டு, தூக்குதுன்னு தெரியுது, அப்புறம் ஏன் இழுத்து பிடிக்கிற? தூக்குதா? ஏயில போமா, தூக்குனாச்சுன்னா சொல்லல. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா.